ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பயங்கரமா, மேசிவா மலேசியால நடந்துட்டுருக்கு. இப்போ டைரக்டர் நெல்சன் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆடியோ லான்ச் பார்க்குற மாதிரியே இல்ல. இது வந்து ஒரு அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆடியோ லான்ச்ன்னு கூப்பிட்டு வந்து இங்க பார்த்தா அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்கு. மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து விஜய் சாரை பார்க்க முடியல. இப்போ கூட ஸ்டேஜில் இருந்து அவரை பார்த்தா அவர் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நெல்சன் சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் பிரதர் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது நான் இமீடியட்டாக கேட்டேன், நீங்கள் டிக்கெட் போடுறீங்களா இல்லை நான் போடட்டுமா அப்படின்னு. நான் தளபதி விஜயோட பீஸ்ட்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் டெய்லி எனக்கு கால் பண்ணி என்னை செக் பண்ணார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என் மேலே கோவமா இல்லையான்ட்டு. ஒரு படம் நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டிசைட் பண்ணாது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு பர்சனல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. எனக்கு தளபதி விஜய் ஒரு பிரதர் போல தான். அவர் இனிமேல் நடிக்க மாட்டார். பட் எனக்கு வந்து அவர் கூட ஒரு படம் பண்ணணும் போல இருக்குது பீஸ்ட்டுக்கு அப்புறமா. ஏன்னா அந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தது. ஸோ இன்னொரு படம் எனக்கு அவர் கூட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நெல்சன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆங்கர் ரம்யா வந்து நெல்சன் கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. விஜய் சார் யார்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க? அனிருத்தா அப்படின்னு வந்து விஜய் ரம்யா கேட்டாங்க. அதுக்கு நெல்சன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஷூட் கம்ப்ளீட் ஆகிட்ட அப்புறம் தான் வந்து சாங்கை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போ அனிருத்தா கலாய்ச்சி இருக்காரு நெல்சன் இதில். அதுக்கப்புறமா பூஜாவான்னு கேட்கும்போது நோ சான்ஸ். பூஜா வந்து ரொம்ப ஸ்வீட். ஸோ விஜய் சார் பூஜா மேலே அப்செட் ஆகவே மாட்டாங்க அப்படின்னு வந்து நெல்சன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து நெல்சனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு டேரக்டர் நெல்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜோக்கா விஜய் சார் என் மேலே எப்போ கோவப்படுவார்னா, நான் எப்போ சேட் ஃபேஸ் வச்சுருக்கனோ அப்போ தான் என் மேலே கோவப்படுவார் அப்படின்னு நெல்சன் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் இதை பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.